த்ரூ அவர் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ். டே டு டே மார்க்கெட்டிங் இல்லாம எந்த ஒரு பிசினஸுமே பண்ண முடியாது. இங்க நம்ம இருக்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி நம்ம பிசினஸை இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கறதான் பார்ப்போம். அதுல ஏஐ எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், ஸோ தட் நம்ம அதிக விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. இந்த செஷன் முடியும் போது ஓகே நான் எப்படி இந்த ரைஸை பத்தி சொல்லணும், ஓகே ரைஸ்ல ஒன் டே போன அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறிச்சு அப்படின்ட்டு இருந்துச்சோ அதே மாதிரி இந்த அடுத்த ஒரு 30 நிமிடங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 30 நிமிடத்துக்குள்ள வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்பாக்ட் வந்து என்னால் கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வாய்ப்பை வந்து நான் சரியா பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். அடுத்ததா என்னைய பத்தி சொல்லணும் அப்படின்னா ஹூ ஐ எம், நிறைய நேம் சொல்லியிருப்பாங்க, ஸ்கில் ஃப்ரெஷ், குமிலஸ் கிளாட் அப்படின்னு சொல்லிட்டு. குமிலஸ் கிளாடுங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஐடி சர்வீசஸ் கம்பெனி. அது கீழே தான் வந்து ஐடி சொல்யூஷன்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கில் ஃப்ரெஷ் இது வந்து நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அதுல இருந்து நம்ம ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போயிருந்திருப்போம். பட் எங்க ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஸ்கில் ஃப்ரெஷ்ங்கிறது. இது மூலமா ஜாப் சீக்கர்ஸை, வேலை தேடுறவங்கள பட்டதாரியா மாத்துறதுக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். அதுக்கு அடுத்ததா சி டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சி டிஜிட்ஸ் வந்து பிரைமரிலி எதுக்காக அப்படின்னா ஒரு ஒருத்தர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய பிசினஸ் வந்து ஐடிக்குள்ள இல்லை அப்படின்னா அவங்க வந்து இந்த பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங்கை எப்படி எஃபிஷியண்டா பண்ணலாம், அவங்களுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணலாம், எந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம், அதை பத்தி அது நோக்கியே பயணிக்கிற ஒரு யூனிட் தான் வந்து சி டிஜிட்ஸ்ங்கிறது. இது எல்லாமே வந்து நான் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்குள்ள எடுத்து பயணிச்சிட்டு இருக்கிற விஷயங்கள். அதை தாண்டி ஒரு எம்ப்ளாயியா 2008ல டிகிரி முடிச்சுட்டு வர்றப்போ நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பான், அதுக்கப்புறம் பயோடா வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு ஐடி சர்வீசஸ் கம்பெனி, அதுக்கப்புறம் ஹோகாத் வந்து ஒரு யூகே பேஸ்டு ஒரு கம்பெனி. ஃபார்ச்சூன் 100 கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் வந்து அவங்க சொல்யூஷன்ஸே ப்ரொவைட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் அகீராங்கிறது அகைன் ஒரு ஐடி சர்வீசஸ் கம்பெனி, அவங்களுக்கு நான் வந்து கன்சல்டிங் ரோல் வந்து மோர் தென் 1 இயர் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுல நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன அண்ட் எந்தெந்த மாதிரியான மார்க்கெட்டிங் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றோம். இதை ஷேர் பண்றதுக்கு இந்த செஷனை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த இதுக்குள்ளெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நீங்க அதை பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டூல் சென்ட்ரிக்கா இந்த செஷனை எடுத்துட்டு போகாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்ட்ரிக்கா இந்த செஷனை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அண்ட் இந்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னாடி, அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நீங்க எந்தெந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறத கன்வே பண்ணீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம சேட் பாக்ஸ்ல நீங்க எந்த துறை அப்படிங்கிறத கன்வே பண்ணீங்கன்னா வில் பி ஹெல்ப்ஃபுல். கேன் யூ ப்ளீஸ் போஸ்ட் இன் தி சேட் பாக்ஸ்? ஐடி ஓகே. ஹலோ, எல்லாருமே நீங்க சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். ஆமா, நீங்க டைப் பண்ணலாம். ராம், எல்லாத்துக்கும் அந்த பெர்மிஷன் இருக்குல்ல ஷேர் பண்றது? எஸ் சார். ஓகே. ரமேஷ் வந்து இல்லைன்னு சொல்றாரு. அப்படிங்களா? ராம் ஒரு தடவை செக் பண்ணிருங்களா, எனேபிள் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்துட்டு. எஸ் சார். இப்போ allow participant to unmute or participant. ஐடி சார் இங்கிலீஷ் சார் இப்போ எனேபிள் பண்ணிருக்கு சார். பண்ணிட்டீங்க, தேங்க்யூ. ஆயில் அண்ட் கேஸ், நைஸ். Manufacturing, export, import, sustainable products, property management from Menaka Ramesh, textile, super, awesome. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஐடியில் இருந்து வந்திருக்கவங்களுக்கு இந்த செஷன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஒரு வேலிடேட் பண்ணுற மாதிரியா இருக்கலாம். பட் அதுக்கு கீழே சொன்ன அந்த மேனுஃபேக்சரிங், சூர்யா சார் சொன்ன மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் நீலகண்டன் சார் சொன்ன அந்த ஆட்டோமேட்டிவ், அண்ட் ரமேஷ் சார் சொன்ன அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, ஸ்டீல் பார் மேனுஃபேக்சரிங் செக்டார், ஜெயக்குமார் சார் சொன்னது, அப்புறம் சாம் சார் சொன்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங், எந்த ப்ராடக்ட்னு தெரிஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும்.
அதுக்கப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ், சஸ்டைனபிள் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஐடி இல்லாமல் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த செஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் சூப்பர் ஜாப் ஒர்க்கிங் சவுதி அரேபியா, சூப்பர், ஃபைன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி இன்ஃபர்மேஷன் கிவன். ஸோ ஏஐன்னு ஃபுல்லாமே நம்ம அதை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். பட் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் ஏஐ அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறை எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் ஏஐ அந்த ஏஐ துறையில் எந்த மாதிரி, அந்த ஐடி துறையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்திருக்கு, எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளோட கிளாரிட்டி வந்து இன்னும் கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஏஐ வர்றதுக்கு முன்னாடி இது வந்து என்னென்னு சொல்லுவோம், சிபியு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்ப்யூட்டருடைய ஹார்ட் வந்து இதுதான், ஆர் ஈவன் பிரெயின் கூட சொல்லலாம். இதுதான் வந்து எல்லா வேலையும் பார்க்கும். இது கூட நம்ம பேசணும் அப்படின்னா இந்த 2 டிவைஸை வச்சு மட்டும்தான் நம்மளால பேச முடியும். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் அதுக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னா ஒன்று கீபோர்டு வழியே கொடுப்போம், இல்லாட்டி மவுஸ் வழியே கொடுப்போம். இதை தவிர வேற எந்த வழியாகவும் நம்மளால ஒரு இன்ஃபர்மேஷனை அதுக்குள்ள ஃபீடு பண்ண முடியாது. அப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் அதை வந்து ப்ராசஸ் பண்ணாது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இமேஜை வந்து நான் ஒரு கேமராவிலேயே அதுக்கு சிபியூக்கு அனுப்பிச்சேன் அப்படின்னாலும் அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைலாக தான் ட்ரீட் பண்ணுமே தவிர அதுக்குள்ள வேலை பார்க்காது. ஆனால் அதே இது நான் ஒரு 10 + 20 அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து கீபோர்டு மூலமாவோ மவுஸ் மூலமாவோ கொடுத்தேன் அப்படின்னா அதனுடைய ஆன்சரை வந்து சொல்லும். இதுதான் ஒரு சிபியூவால ஒரு ஐடி துறையால பண்ண முடிஞ்ச மிகப்பெரிய விஷயம். இந்த ஒரு விஷயத்த சுத்தி தான் எல்லா சொல்யூஷனுமே அது வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்துச்சு பிஃபோர் ஏஐ. இந்த ஏஐ வர்றதுக்கு முன்னால வந்து பார்த்தோம்னா ஒரு 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 ஃப்ரெஷர் வந்து ஒரு ஐடி துறையில வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னார்னா அவர்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, ஒரு டேட்டா பேஸ், ஒரு டேபிள் போட தெரியுமா, அதுல கொரி எழுத தெரியுமா, அந்த அளவுக்கு தான் கேட்பாங்க. அந்த எந்த ஒரு துறையா இருந்தாலும் அதை வந்து ஒரு ப்ரீடிஃபைன்டு ஸ்ட்ரக்சருக்குள்ள எடுத்துட்டு போய் அண்ட் அந்த துறையில ஏற்கனவே நிறைய ஃபார்முலாஸை மேனுவலா திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம கம்ப்யூட்டர் வச்சு பண்ணலாம். இதுதான் வந்து பண்ணும். இது மூலமா நம்ம வந்து டைம் சேவ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு இம்பேக்டை தான் வந்து ஐடி துறையால கொடுக்க முடிஞ்சுச்சு. பட் ஒன்ஸ் அந்த ஏஐங்கிறது வந்து அந்த ஏஐ பவர் வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா அது வந்து எந்த மாதிரியான இம்பேக்டை கொடுத்துச்சு அப்படிங்கிறது தெரியணும்னா அதுக்கு இந்த இன்புட்ல என்ன சேஞ்ச் பண்ணிச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மொமெண்ட்ல ஒரு சிபியூவால இன்புட்டை எங்க இருந்துலாம் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கீபோர்ட், அதே மவுஸ், இந்த 2 மூலமாவும் ஒரு எண்ட் யூசர் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கலாம். அதோட நிறுத்தாம அதுகிட்ட இருந்து ஒரு கண்ணுகிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்க முடியும். எப்படி நம்ம வந்து இப்போ இந்த செஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கண்ணுங்கிற ஒரு சென்சாரால தான் நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டி எல்லா இன்புட்டையுமே நம்ம உள்ள வாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு சிபியூக்கு ஒரு கண்ணு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி பாக்குறாங்க. அந்த கண்ணு தான் என்னன்னா கேமரா. அதுக்கு முன்னாடியும் கேமரா இருந்துச்சு. பட் ஏஐ மூலமா என்ன வந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறோமோ, ஓகே இது வந்து லேப்டாப், இங்க என் பக்கத்துல இது வந்து ஒரு மவுஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணு கொடுக்குற மொத்த இன்ஃபர்மேஷன் எப்படி தனித்தனியா பகுப்பாய்வு பண்ண முடியுதோ அதே மாதிரியான ஒரு பவரை அது வந்து கம்ப்யூட்டருக்கு கொடுக்குது, அந்த ஏஐங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற துறை. அதுக்கப்புறமா இதுக்கு யூஸ் பண்றது ஒரு சாதாரண சென்சார். இப்போ நம்ம கிட்ட எல்லாருமே இந்த சென்சார் வச்சு தான் டீல் பண்ணிட்டு இருக்கோம், இந்த டிஸ்க் கேமரா. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காது. நான் பேசுற எல்லாமே உங்களுக்கு கேட்குது அண்ட் அதை வந்து நீங்க ஓகே இவன் தமிழ்ல பேசுறான், ஓகே அப்போ தமிழ்ல பேசுறான்னா நான் வந்து எப்படி நான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறீங்க. அண்ட் நான் பேசிக்கிட்டு இருக்கிற வார்த்தையில எங்கெங்கெல்லாம் இங்கிலீஷ்ல வருதோ அதை வந்து உங்க பிரெயினால அதை இங்கிலீஷ்னு தனியா பிரிச்சு பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்ம லேப்டாப்ல இருக்க அதே மைக் சிம்பிள் வரைய முயற்சி பண்றேன். அதே மைக்கை ஏஐ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இவன் இந்த லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கான், இப்போ இவன் பாடிக்கிட்டு இருக்கான், இப்போ இவன் வந்து சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்கான், ஒரு இறைச்சல் வந்து இவனை சுத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்குற ஒரு பவரை வந்து அந்த கம்ப்யூட்டர் கொடுக்குது. இது மூலமா என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தா இப்போ நான் வந்து ஒரு ஏசி ரூம்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கேன். பட் நான் வந்து ஒரு பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது பேசும்போதும் ஒரு நாய்ஸை குறைக்கணும் அப்படின்னா சிம்பிள் நம்ம என்ன பண்ண அந்த ஏஐயால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நாய்ஸையும் என் வாய்ஸையும் தனியா பிரிச்சுட்டு நாய்ஸை மட்டும் டெலீட் பண்ணாலே போதும்.
நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம ஒரு கூட்டத்துக்கு நடுவுல இருக்கும்போது ஒருத்தர் பேசுறதை மட்டும் நம்மளால வந்து கவனிக்க முடியும். எப்படின்னா அவங்களோட வாயை மட்டும் நம்ம கூர்ந்து கவனிப்போம். மற்ற என்னதான் நாய்ஸ் இருந்தாலும் அந்த லிப்சிங் அண்ட் அவங்க வாய்ஸ் வச்சு நம்மளால வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரியான ஒரு பவரை கம்ப்யூட்டருக்கும் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ லிட்ரலி ஒரு ஹியூமனாவே அதை வந்து மாற்ற முயற்சி பண்ணுது. அதே மாதிரிதான் நம்ம ஃபிங்கர்ஸ், சென்சார்ஸ், நம்ம எதெல்லாம் வந்து கையால தொட்டு பார்த்து உணர்வோமோ அதே மாதிரி கம்ப்யூட்டரும் ஒரு சில விஷயத்தை வந்து தொட்டு பார்த்து உணர்ந்து ஓகே இதுவா, இது வந்து இந்த பொருள், இதுவா இந்த அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? இந்த இதுல 1 2 இது வந்து நம்ம டே டு டே லைஃப்குள்ளே வந்தாச்சு. இன்ஸ்டாகிராம் வந்து நம்மளோட மைக்ல வச்சுதான் நம்ம என்ன பேசுறோங்கிறத கேட்டு நம்ம ஆட் போட்டுட்டு இருக்கிறோம். ஐஸ் அதை பத்தி சொல்லவே வேணாம். நம்ம ஒரு யூடியூப்ல போடுற ஒரு வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத யூடியூபால ப்ராசஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஓகே இங்க வந்து ஆர்கானிக்கா இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணிருக்காங்க, இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இதுல வந்து ஒரு மாடல் வந்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோ அப்லோட் பண்றதை வச்சு அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஒரு போட்டோல இருக்கிறத பத்தி இப்போ நம்ம கூகுள் போட்டோஸ்ல வந்து ஒரு ஃபீச்சர் வந்திருக்கும். என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் ஃபேஸை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும், அவங்க எந்த போட்டோலாம் இருக்காங்கிறத அழகா லிஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஏஐ மூலமா கூகுள் கிடைச்ச ஒரு பவர். அண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பிரெயினால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதையும் இதால பண்ண முடியும். அதை தான் மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரெயினை எப்படி லேர்ன் பண்ண வச்சிருக்கோமோ அதே மாதிரி மிஷின் லேர்னிங் மூலமா அதுவே அனலைஸ் பண்ணுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி இருந்துச்சு, இப்போ வந்து இந்த மாதிரியான இன்புட்டுக்கு வந்து இப்படி ஒரு சேஞ்ச் பண்ணா அப்ப நம்ம மாத்திக்கணும். பட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா என்ன ஃபார்முலா இருக்கோ அதை மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணுமே தவிர மாத்தாது. பட் இந்த பிரெயினோட பவர் அதுக்கு கொடுக்கும்போது அதோட அது நமக்கு கொடுக்குற தகவலையே இன்னும் பெட்டரா கொடுக்குற எபிலிட்டி அது கிடைச்சிருச்சு. இதே மாதிரி தான் டங் சென்சார், இது இன்னும் டே டு டே லைஃப்குள்ள வரல, சீக்கிரத்துல வந்துடும். இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து ஃபுட்டோட குவாலிட்டி வந்து நம்ம எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்து செக் பண்ணுவோம். பட் ஒரு மிகப்பெரிய கடை இருக்கு, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ப்ரொடக்ஷன் வந்துகிட்டே இருக்கு. அதில் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணுறதை வச்சு மொத்த டே வந்து நம்மளால என்ஷூர் பண்ண முடியாது. ஒரு ஃபுட்டும் எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கு பின்னாடி இதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ்லாம் வரும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட நாக்கை யூஸ் பண்ணாமலேயே ஒரு ஃபுட்டினுடைய குவாலிட்டியை வந்து செக் பண்ணுறதுக்கு சென்சார்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஸ்மோக்கிங் சென்சார், இப்போ நோஸ் நம்ம மூக்கு மூலமா எப்படி நுகர்ந்து பார்க்குறோமோ அதே மாதிரி உள்ளது. ஸோ இந்த அளவுக்கு ஏஐனுடைய தாக்கம் வந்து நம்ம டே டு டே லைஃப்குள்ள வந்து இம்பாக்ட் ஆகிட்டு இருக்கும். பெருசா ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்றோமோ அதை அந்த மிஷின் பண்ணிட்டு இருக்கு. நம்ம எப்படி கால்குலேட்டர் கூட பிஹேவ் பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி ஏஐ வந்து இது பண்ணிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவுதான் ஏஐ. இந்த சாட் ஜிபிடி என்னென்னலாமோ டூல்லாம் சொல்லுவாங்க, பட் அது எல்லாமே இந்த லேயர் மூலமா உள்ள வந்த ஒரு விஷயம் தான். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னாலும் நீங்க நாளையில இருந்து இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரப்போற ஒரு டூல பிரிச்சு பார்க்க முடியும். ஓ நீ வந்து அந்த பார்ட்டை பண்றியா, ஓகே இதுக்கு ஈக்குவலா வேற யார் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். ஸோ இவ்வளவுதான் வந்து ஏஐ வந்ததுக்கு அப்புறமா ஐடி இண்டஸ்ட்ரியில உள்ள மாற்றம். அப்போ வந்து என்ன ஆகும், ஒரு செக்யூரிட்டி மட்டுமே பண்ணிட்டு இருந்த ஒரு ஆக்டிவிட்டியை கேமரா கொண்டு போய் வச்சா போதும், கம்ப்யூட்டர் வந்து பண்ணிடும். அப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சைட்ல மட்டும் செக்யூரிட்டி வந்து கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டாங்க. அந்த ஏரியாவில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, நிறைய வந்து மால் ப்ராக்டிஸ் நடக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் வெஹிக்கிள் வந்து எத்தனை வந்துட்டு போகுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். சிம்பிள், ஒரு சென்சார் ஒரு கேமரா ஒதுக்கி வச்சுட்டோம், அதில் ஒரு ஏஐ இன்ஜினை எழுதிட்டோம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை வெஹிக்கிள் வந்து உள்ளே வந்துட்டு போச்சுங்கிறத அதை சொல்லிடும். இதையும் செக்யூரிட்டி டேட்டாவையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம், எந்த அளவுக்கு வந்து அவர் உண்மை சொல்றாரு பொய் சொல்றாருங்கிறத கண்டுபிடிக்க முடியுது. இதை வச்சு செக்யூரிட்டியை மாற்றணுமா வேணாமா அப்படிங்கிற டிசிஷனை வந்து எடுக்க முடியுது. ஸோ பீப்புளை ஒரு குவாலிட்டி சென்ட்ரிக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஆக்டிவிட்டியை வந்து சாதாரண ஒரு கேமரா ப்ளஸ் ஏஐயோட பவர் வந்து எங்களுக்கு பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக நான் எங்கெங்கெல்லாம் சேலஞ்சு ஃபேஸ் பண்ணுறனோ அங்கே இந்த பவரை கொடுக்கறது மூலமாக அதை சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம திங்க் பண்ணாலே நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனரா, பர்டிகுலர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ஓனரா பார்த்தா எங்கெங்கெல்லாம் ஒரு ஹியூமன் ப்ராப்ளம் எனக்கு அங்கே இருக்குதோ, அது மானிட்டரிங் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ இல்லாட்டி ஒரு வேலிடேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே நான் எப்படி ஏஐ யூஸ் பண்ணலாம், அது மூலமா என்னால் அதை சால்வ் பண்ண முடியுமா, இந்த கொஸ்டினை மட்டும் உங்க மைண்டுக்குள்ள ஸ்பார்க் பண்ணிட்டீங்கனாலே போதும், கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது ரெடிமேடா இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆர் நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணி டெவலப் பண்ண முடியாது. தட்ஸ் இட்.
ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். ஓகே, இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் லாஸ்ட் கேளுங்க. அடுத்ததா இப்போ நான் வந்து அந்த கியூமுலஸ் கிளாடு மூலமா அண்ட் சி டிஜிட்ஸ் மூலமா நான் டிராவல் பண்ண பாதையில மார்க்கெட்டிங் சைடில் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சேல்ஸ் சைக்கிள் ஒரு கன்வர்ஷன் வந்து அவங்களோட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கன்வர்ஷனோட வேல்யூ வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு 20 கோடி ரூபா ப்ராஜெக்டா இருக்கலாம், 1 கோடி ரூபா ப்ராஜெக்டா இருக்கும், பெரிய வேல்யூவா இருக்கும். பட் அந்த ஒரு கன்வர்ஷனுக்கு அவன் அந்த ப்ராசஸோட டைம் வந்து ரொம்ப பெருசு. அந்த அந்த பீரியட் வந்து பார்த்தோம்னா ஒரு 2 வருஷம். இப்போ சிம்பிள், நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன் சென்னையில. அதோட வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு பில்டர் வந்து என்னை கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஃபாலோ பண்ணார். அந்த 2 வருஷம் கன்சிஸ்டண்டா என்னை ஃபாலோ பண்ணி தான் அவருக்கு வந்து அந்த பிசினஸ் கிடைக்குது. இதே மாதிரி எத்தனை பேர் அவர் 2 வருஷம் ஃபாலோ பண்ணியிருப்பாரு, எத்தனை பேர் வந்து ரிஜெக்ட் ஆயிருப்பாங்க. அப்போ அதுக்கு போடுற எஃபோர்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்ததா பிராண்ட் விசிபிலிட்டி. இப்போ அகைன் என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கறதா இருந்தா அஸ் அ கஸ்டமரா பார்க்கும்போது என்னோட பாத்ரூமுக்கு நான் வந்து பாத்ரூமுக்கும் கிச்சனுக்கும் ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, டன். பட் என்னோட இன்டீரியர் எதுல பண்ணிருக்கேன்னா WPC வுட்ல பண்ணிருக்கேன். பட் அந்த வுட்டோட அந்த WPC கம்பெனி பேர் என்ன அது எனக்கு தெரியாது. எனக்கு இன்டீரியர் பண்ணி கொடுத்தவரோட பேர் தான் தெரியுமே தவிர அந்த WPC கம்பெனி என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு பார்த்தா ஒரு WPC மேனுஃபேக்சர் பண்றவங்களுடைய ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட துறையில இருக்காங்க. அவங்க கிட்ட போய் எப்படி நான் வந்து என்னோட பிராண்டை எடுத்துட்டு வருது. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு அப்புறமா இருக்கிற ஒரு லேயர்ல இருக்கிறவங்க வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அந்த இன்டீரியர் டிசைனர் சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியான ஆயிடுது. ஸோ பிராண்ட் ரீச், இதுதான் என் பிராண்ட், இதுதான் நான் சால்வ் பண்றேன் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்கா நம்ம பர்சன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து கன்வே பண்றது ரொம்பவே கடினமா இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றதா இருந்தா இப்போ டோனியை வச்சு ஒரு ஆடு ரன் பண்றாங்க, கிரிக்கெட்டர் டோனியை வச்சு. எதுக்கு அப்படின்னா டைல் அட்ஹெசிவ் பிராண்ட் ஒன்று வந்து பண்ணியிருந்தாங்க. பட் டைல் அட்ஹெசிவ் பிராண்டுக்கு எதுக்கு டோனி அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்க IPO போகணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ரீச் வந்து அங்க அவங்களுக்கு தேவைப்படுது. இதை எப்படி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம், ஆர் இந்த மாதிரியான ஒரு ரீச்சை கம்மியான செலவுல நான் எப்படி அச்சீவ் பண்ணலாம். இப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தா ஜாகுவார்னா எனக்கு தெரியும், அதோட பிராண்டிங் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும்ட்டு. ஒரு நார்மல்ல இருக்கிறவங்க ஒருத்தர் சாதாரண ஒரு போன்ல எடுக்கிற ஒரு இதை ஜாகுவார் அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியுமானா அதை எப்படி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளமை சால்வ் பண்றதுதான் ஏஐ. ஸோ ஏஐயால எப்படி பண்ண முடியும் அப்படின்னா அந்த 2 வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்ததை கொஞ்சம் ஆட்டோமேட் பண்ணா எப்படி இருக்கும். முக்கியமான தருணத்துல மட்டும் அந்த பிசினஸ் ஓனர் வந்து உள்ள போறாரு. மற்ற டைம்ல வந்து என்னுடைய ஒரு சிஸ்டம் இருக்கு, அதுவே அதை பார்த்துக்கும். ஸோ என்னோட டைம் வந்து குறையுது. அதுக்கு அடுத்ததான் பிராண்ட் விசிபிலிட்டியை ரீச் பண்ணணும். பட் என்னால் டோனி மாதிரியான ஒரு பெரிய செலிபிரிட்டியை வச்சுலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய ரீச் வந்து எனக்கு தேவை கிடையாது. 150 கோடி மக்களும் எனக்கு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தேவை அந்த 1 கோடி மக்கள் தான். அந்த 1 கோடி மக்கள் கரெக்டாக போய் ரீச் பண்றது எப்படி இருக்கும், அதுக்கு நான் வந்து என்ன பண்ணணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு அடுத்த எனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, அதை நான் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ இதே நல்லெண்ணா அவங்களாம் ஜோதிகா வந்து எடுத்துட்டு வர முடியும். பட் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஃபேஸ் வேல்யூ இல்லை. பட் எனக்குன்னு ஒரு பர்சனலைசேஷன் வேணும், அதை எப்படி கொண்டு வருது. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு வருது தான் வந்து ஏஐ. அப்போ அகெயின் இப்போ நான் எப்படி அந்த முன்னாடி சொன்ன இன்புட்ஸ் மூலமா கனெக்ட் பண்ணணும், அதே மாதிரி உங்களோட டே டு டே லைஃப்ல இந்த துறையில நான் எப்படி ஏஐ யூஸ் பண்றது, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து உங்களால கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். அடுத்ததா ஒரு யூஸ் கேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா ஒரு மார்க்கெட்டிங் செக்மெண்ட்ல மட்டும், மார்க்கெட்டிங் துறையில மட்டும் ஏஐ இண்டஸ்ட்ரி, ஏஐயால ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு 6 டைப்ஸ் ஆஃப் யூஸ் கேசஸ் வந்து கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், இதை நான் எந்த ஆர்டர்ல பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஒர்க் பண்ண ஒரு மார்க்கெட்டிங் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அவங்க வந்து பைப் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, பைப் டேப் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஃப்ளோ அவங்க வந்து எப்படி பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காரு. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அப்புறமா வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் அந்த பர்சன் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பிளம்பர்ஸ் இருக்காங்க. தென் எண்டு கஸ்டமர் இருக்காங்க. இவ்வளோ பேர் தாண்டி தான் அவங்க வந்து அந்த எண்டு கஸ்டமரை போய் ரீச் பண்ண முடியுது. இவங்க என்ன சைக்கிள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அதை பேஸா வச்சு இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு லேயர் இருக்கும். ஒரு மார்க்கெட்டிங் துறையை வந்து வச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேரை தாண்டினா தான் நம்ம வந்து அந்த எண்டு கஸ்டமர் ரீச் பண்ண முடியும். இதுக்கு அந்த ப்ராசஸ்ல எங்கெங்கே வந்து நம்மளால ஒரு ஏஐ யூஸ் கேசஸ் எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல லிஸ்ட் பண்ணதான் அந்த ஆர்வம்.
ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ப்ரொமோஷன். எந்த ஒரு பிராண்டை நம்ம ஒரு மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னாலும் டெஃபினட்டா ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் தேவை. அந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்கு இமேஜஸும் வீடியோவும் இல்லாம ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கவே இருக்காது. எந்த ஒரு பொருளை தயாரிக்கிறோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு போட்டோஸ் தேவைப்படும், ஒரு வீடியோஸ் தேவைப்படும். அதுக்கு ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து போட்டோ வீடியோலாம் சூப்பர், பட் நான் வந்து எடுத்துட்டு போறதுக்கு தேவையான கான்டென்ட் கிரியேஷன் அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. தேர்டு வந்து என்ன அப்படின்னா வெப்சைட் தான் நம்மளுடைய ஆன்லைன் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து எப்படின்னா ஆட்டோமேட் பண்ணலாம் அண்ட் அதுக்கு வந்து ஏஐ மூலமா எந்த மாதிரி சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபோர்த் வந்து என்னன்னா லீடு ஸ்கோரிங். இப்போ நான் 3மே நல்லா பண்ணிட்டேன், எனக்கு வந்து நிறைய லீடு வருது. பட் வர்ற லீடு வந்து ஒர்த்தா இல்லையா, எந்த லீடு கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த லீடை வந்து நான் வந்து டிராப் பண்ணிடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. லீடு கூட நான் பக்காவாக பண்ணிட்டேன், கரெக்டான லீடை உள்ள எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து ஒரு கஸ்டமர்ஸை வந்து ஏஐ மூலமா எப்படி நான் ஒரு கஸ்டமர்ஸோட இன்சைட்ஸை வந்து பில்டு பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கிறது. அண்ட் லாஸ்ட் ஒன்று வந்து என்னன்னா கம்ப்ளீட் ப்ராசஸையே நான் வந்து ஆட்டோமேட் பண்றதுக்கான வழி என்ன. இந்த 6 செக்மெண்ட்ஸ்ல நீங்க வந்து பார்க்கலாம். பட் இந்த செஷன்ல நான் கவர் பண்ணலாம் அப்படின்னு வைக்கிறது வந்து ஒரு 3 யூஸ் கேசஸ். ஒன்று வந்து இமேஜ் அண்ட் வீடியோ ஜென்ரேஷன் ஃபார் ப்ரொமோஷன், அதுக்கு அடுத்தது கான்டென்ட் கிரியேஷன் வித் ஜென்ஏஐ அண்ட் தென் ப்ரெடிக்டிவ் லீட் ஸ்கோரிங். இந்த 3லையுமே வந்து ஐ ஹாவ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரீசெண்ட் டைம். ஸோ அதை எக்ஸாம்பிளா வச்சு நான் வந்து எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு திங்க் பண்றேன். வித் தட் லெட் மீ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் பார்ட். இது வந்து என்னுடைய ஒன் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் கொடுத்த ஒரு ஃபோட்டோ. இவங்க வந்து திருநெல்வேலியில ஒரு ஜுவல்லரி கடை நடத்திட்டு இருக்காங்க. சொன்னா தெரிகிற அளவுக்கு அவங்க சன் டிவியில் ஆடு போடுற கடை கிடையாது. ஸோ அவங்க லிட்டரலி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு க்ளோஸ்டு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. அதில் அவங்களுக்கு என்னென்ன ஜுவல்லரிலாம் ரெகுலராக வருமோ அந்த குரூப்பில் வந்து போட்டு விட்ருவாங்க, எங்கள்கிட்ட இந்த ஜுவல்லரி இருக்கு, யாராவது வாங்கிக்கோங்க, யாராவது வாங்கிக்கோங்க. இந்த ஃபோட்டோவை ஒரு கஸ்டமர் வந்து பார்க்குறாங்க. முன்னாடி அங்கே போத்தீஸோட ஸ்வர்ண மகால் ஆடு வருது. கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஸ்வர்ண மகால் தான் வந்து பயங்கர பிராண்டட், இவங்க வந்து ஏதோ லோக்கலாக பண்ணிட்டு இருக்காங்க, வேற எதுவுமே பேசவே தேவையில்ல. பட் இவங்களால இந்த மாதிரி ஒரு இமேஜை தான் வந்து கொடுக்க முடியும். போத்தீஸ் மாதிரி ஒரு ஒரு ஃபோட்டோஷூட் வச்சு அந்த அளவுக்குல வந்து அவங்களால பண்ணவே முடியாது. பட் இவங்க ஏஐ வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, அதே ஃபோட்டோ அதே டிசைனை இந்த மாதிரி நாங்கள் வந்து மாற்றி கொடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீங்கள் அதே இமேஜை அதே இமேஜை ஷேர் பண்ணுங்க, பட் ஐ மீன் அதே ப்ராடக்டை ஷேர் பண்ணுங்க, பட் இந்த கோணத்தில் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த இந்த ஒரு மாடலே வந்து நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி டிஃபைன் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த ஒரு பர்டிகுலர் மாடலே நம்ம வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அப்போ ஒரு எண்டு கஸ்டமர் கிட்ட இது எந்த மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கும். நான் வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை காமிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோ காமிக்கிறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ். இது இப்போ நீங்களே உங்களை வந்து ரீகால் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பார்க்கும்போது நான் வந்து அந்த ஜுவல்லரியை எப்படி இமேஜின் பண்ணி பார்த்தேன், இந்த ஒரு இமேஜை பார்க்கும்போது அந்த பிராண்டை வந்து நான் எப்படி இமேஜின் பண்ணி பார்த்தேன். பட் ரெண்டுமே ஒன்று தான். இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து இஷ்டத்துக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த ஷேப் வரைக்கும் எங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சு. இந்த ஷேப் வந்து அப்படி கர்வ்டா இருக்கும். அந்த இதுல என்ன இருந்துச்சோ அதை அப்படியே அச்சீவ் பண்ண முடிஞ்சு. அண்ட் இந்த டாலர்ல இருக்கிற ஒரு டிசைனையுமே எங்களால் வந்து இதுக்குள்ள வந்து கொண்டு வர முடிஞ்சு. ஸோ அக்யூரசி ஜஸ்ட் லைக் தட் ஒரு பண்றோம் அப்படிங்கிறது இல்லாம இதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து கஸ்டமர் வந்து கடைக்கு வந்தாங்க அப்படின்னா, ஆமா இந்த இமேஜை தான் நம்ம வந்து அங்கே பார்த்தோம் அப்படிங்கிற ஃபீலை வந்து நம்மளால கொடுக்க முடியுது. பிகாஸ் ஆஃப் தி அட்வான்ஸ்மெண்ட் இன் ஏஐ. இதே இது ஒரு 3 years பேக் ஏஐ வச்சு இதை அச்சீவ் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா கொஸ்டின் தான். ஏஐ வச்சு ஏதோ சும்மா ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ என்னோட ப்ராடக்ட் கேட்டலாகுள்ளே இது வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து பண்ண முடியுது. அதுக்கு அடுத்தது இது ஒரு எங்களோட ஒன் ஆஃப் தி கிளைண்ட்ஸினுடைய ஒரு ஃபோட்டோ. அவங்க இதுவே டிஎஸ்எல்ஆர்ல எடுத்த ஒரு ஃபோட்டோ தான். பட் அவங்களோட காம்படிட்டர் யாரு அப்படின்னு பார்த்தா ஜாக்வார். பட் ஜாக்வார் மாதிரியான ஒரு பிராண்டு கூட இவங்க வந்து பொசிஷனிங் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணணும், எப்படி வந்து அந்த ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணி பார்த்தாலே பயங்கரமா இருக்கும். அவங்க ஒரு ரீசெண்டா ஒரு ஆடே வந்து ப்ராடக்டே இல்லாம லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்ல தான் அந்த ப்ராடக்டே டிஸ்பிளே ஆகும். பட் அதுக்கு அவங்க அவ்வளவு பெரிய ஆடு பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க வந்து அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சிம்பிள். அப்படி இருக்கிற டேப் வந்து நாங்கள் எப்படி, இது வந்து இன் ப்ராக்ரஸ்ல இருக்கிறது, இதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு,
அதுக்காக தான் இதை வச்சேன். யாராச்சும் அதை சொல்ல முடிஞ்சா நல்லா இருக்கும். இது வந்து இதே இமேஜை இந்த மாதிரி நாங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டோம். பட் இதில் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் இருக்கிறது. இந்த ஃபோட்டோவுக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கும் அதை யாரால கண்டுபிடிக்க முடியுதா? சேட்ல சொல்ல முடியுமா? சேட்ல வந்து ஓகே, இந்த ப்ராடக்ட்ல ஒரு டேப் ஹேண்டில் இஸ் இன் ராங் பொசிஷன். ஸோ ஏஐக்கு வந்து தெரியல நம்மளால வந்து இந்த பொசிஷன்ல வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன்றும் இல்லை, இதுக்கு வந்து புரிய வைக்கணும். இந்த பார்ட்டை மட்டும் தனியாக கட் பண்ணி அதில் அனுப்பிச்சு இது வந்து எப்போதுமே இந்த டைரக்ஷன், இதையும் தனியாக அனுப்பிச்சு இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடாது, இந்த ஆக்சிஸ்ல இருக்கணும் அப்படின்னு அதுக்கு வந்து புரிய வச்சிட்டோம்னா போதும். இந்த குவாலிட்டியில அதால கொடுக்க முடியும். அது பண்ற தப்பையும் வந்து அதால சரி பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். ஏஐ மட்டும் இல்லை அப்படின்னா ஒரே அவுட்புட் தான் கம்ப்யூட்டர்ல இருந்து வரும். பட் இதை கொண்டு வரது மூலமா என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தா அதை வந்து நம்மளால புரிய வைக்க முடியுது. எப்படி நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கிறோமோ அதே மாதிரி அந்த ஏஐயையும் நம்மளால வந்து புரிய வைக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பைப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்காக பண்ணின ஒரு கிரியேட்டிவ். அண்ட் அவங்களோட லோகோவும் இந்த கலரும் வந்து சிங்க் ஆகலை இந்த இதுவும். ஸோ டோட்டலாக வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. பட் we are ஒர்க்கிங் ஆன் திஸ் பார்ட். அதை மட்டும் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் லைவ் போல. அடுத்ததா ஒரு சாதாரண ஃபர்னிச்சர் கடை. உண்மையிலே இது வந்து ரொம்ப ஒரு சாதாரண ஃபர்னிச்சர் கடை. பட் என்னோட ஃப்ரெண்டோட கடை தான். பட் இவர் வந்து நான் சொல்லும்போது இதை எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேஷுவலாக சொல்றப்போ நான் வந்து அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் தான் சொன்னேன். இதை வந்து நான் சும்மா ஏஐ தூக்கி கொடுத்தேன் அப்படின்னா அது அதுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துரும். இதில் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லு, அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து அவர் என்ன சொன்னார்னா அந்த ஹார்ட் டிசைன், அதுக்கப்புறம் இந்த பார்ட் இதை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா கஸ்டமர் வந்து இதை பார்த்துட்டு வந்து கேட்டாங்கன்னா முதல்ல இதை தான் கேட்பாங்க. அந்த சிம்பிள் இருந்துச்சு அது எங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அதையும் சேர்த்து நீ வந்து ஒரு பெட்டர் வியூ கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை வந்து இந்த மாதிரி நாங்கள் மாற்றணும். ஸோ ஒரு வீட்டில் போய் அந்த டைனிங் டேபிள் வந்து இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கன்வே பண்ணும். ஸோ இந்த இமேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் அந்த கான்டென்ட் கிரியேஷன்ல அந்த இமேஜ் ப்ராசஸிங்ல அது ஹெல்ப் பண்ண விதம். அதுக்கப்புறம் இப்போ இது வரைக்கும் நம்ம பேசினா ஒரு இமேஜை நான் மாத்தினேன். பட் இது வந்து என்னன்னா அவர்கிட்ட இமேஜே கிடையாது. சாதாரணமா ஒரு ஃபார்மிங் பண்ற ஒரு பிசினஸ் லெவல்ல ஒருவரையும் போட்டோலாம் எடுத்துட்டு இருக்க முடியாது. அவருக்கு வந்து ஒரு ஒரு ப்ராம்ப்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணோம்னா போதும். அவருக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத சொன்னோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட குவாலிட்டியே வந்து அக்யூரேசியே வந்து உண்மையிலே இதை எடுத்த போட்டோ போல அப்படிங்கிற ஃபீலை கூட நம்மளால கொடுக்க முடியும். இது வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ திஸ் ஆர் ஆல் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எனி மேனுஃபேக்சரர் கேன் அச்சீவ். இப்போ அப்படி இருக்கிறத நான் இப்படி பண்றேன். இப்போ உங்களோட ப்ராடக்ட் கேட்டலாகே நீங்க எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அப்படியே இதை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே இப்படி இருக்குதா, அப்போ நம்ம ஏன் அப்படி அச்சீவ் பண்ண முடியாது? நம்மளோட இன்டர்நேஷனல் பிராண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் அப்படி பண்றான், நம்மளால ஏன் பண்ண முடியாது? கண்டிப்பா பண்ண முடியும். வி ஜஸ்ட் நீட் டு யூஸ் தி ரைட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த ஃபீலை எடுத்துட்டு வந்துட்டோம்னாலே போதும், நம்மளோட பிராண்ட் ப்ரெசன்ஸை வந்து நம்மளால மாற்ற முடியும். இது வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோ ஜென்ரேஷன் பார்ட்ல உள்ளது. அதாவது கான்டென்ட் கிரியேஷன் இது நான் கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு எண்ட் வித் ஒன் ஸ்மால் எக்ஸாம்பிள். என்னோட பர்சனல் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ரீசெண்டாக லிங்க்டின்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் ஸ்கில் ஃப்ரெஷ்ஷை பற்றி. அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் இது இன்னும் கீழே ரொம்ப தூரம் போகும். பட் இந்த போஸ்ட்டுக்கு நான் எழுதின ப்ராம்ப்ட்னு பார்த்தீங்கன்னா ChatGPT இது மட்டும் சொல்லுங்க. ஐ எம் ஷேரிங் கார்பரேட் ப்ரொஃபைல் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ் in our LinkedIn profile, give a write up for that post. என்னோட இந்த இனிஷியேட்டிவ்க்கு நான் ஒரு லிங்க்டின் போஸ்ட் ப்ரொஃபைல் எழுதணும், லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணணும், எனக்கு வந்து கொடுன்னு சொன்னேன். அது வந்து பக்காவாக கொடுத்துருச்சு. பட் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னா இந்த ஒரு இனிஷியேட்டிவை பற்றி மட்டும் நான் அதுக்கிட்ட குறைஞ்சது 3 hours பேசியிருப்பேன். அந்த இனிஷியேட்டிவை பற்றி மட்டும் ChatGPT கிட்ட ஒரு 3 மணி நேரம் பேசியிருக்கேன். 3 மணி நேரம் டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட்லாம் கொடுத்துட்டு நான் வந்து கன்வே பண்ணிட்டே இருக்கேன். இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறோம். ஸோ லிட்ரலி நான் வந்து வேற ஒருத்தருக்கு இந்த பிஸ்னஸை எக்ஸ்பிளைன் பண்ண எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது ஃபுல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கு அப்புறமா
எனக்கு பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் இது பண்ணி கொடுத்துரும். அந்த பிசினஸை பேஸா வச்சு நான் என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கோ அந்த ஆக்டிவிட்டியெல்லாம் என்னால இதுகிட்ட இருந்தே வாங்க முடியும். என்னால 99% நம்ப முடியும். ரிமைனிங் 1% வந்து நான் ஒருக்க ரீட் பண்ணி பார்க்கணும். அப்படியே தூக்கி போட முடியாது. நான் வந்து ரீட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த கான்டென்ட்டை ஈஸியா அச்சீவ் பண்ற ஒரு விஷயம். ஸோ இதை அப்படியே உங்க கார்ப்பரேட் ப்ரொஃபைல் கூட நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு பர்டிகுலர் நீஷ் இருக்கும். எப்போதுமே நம்ம அந்த விஷயத்த வந்து நம்ம பிசினஸை நம்ம இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது அது வந்து ஒரு தனித்துவம் இருக்கும். அந்த விஷயத்த அந்த ஸ்டோரியா நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் கிட்ட சொல்லிட்டு, இப்போ என்னைய பத்தி ஒரு ஒரு கார்ப்பரேட் ப்ரொஃபைல் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் வந்து நம்ம காம்படிட்டர்லே இருக்காது. ஸோ அதுதான் வந்து இந்த ஏஐனுடைய பவர். வெல், ஸோ இதுதான் வந்து நான் கவர் பண்ணணும்னு வச்சிருந்தேன் அந்த 2 யூஸ் கேசஸ். 3ஆவதா யூஸ் கேஸ், இது வந்து டைரக்ட் டூல் கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது சாட் ஜிபிடி அது அந்த மாதிரியான டூல்ஸ் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ். இதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி அவங்களுக்கு நிறைய லீட் கால்ஸ் வருது. அவங்களுடைய சேல்ஸ் டீம்ல இருக்கிறவங்கலாம் வந்து நிறைய கால்ஸ் பேசுறாங்க. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, முக்கியமான காலை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. கேட்டா நான் காலையில இருந்து கால் பேசிட்டே தான் இருந்தேன், யாருமே கன்வெர்ட் ஆகல அப்படின்றாங்க. பட் இன்னொரு சைடு வந்து பார்த்தா, நான் திரும்ப கால் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், நான் பண்ணலன்ட்டு. அப்போ வந்து இவங்க ஒர்க் லோடையும் அதிகப்படுத்திட்டே இருக்க முடியாது. நிறைய பேர் ரிசோர்ஸை போட்டு போட்டு கால் பேசுறதும் பண்ண முடியாது. பட் எந்த லீடை ஃபாலோ பண்ணணும், எந்த லீடை ஃபாலோ பண்றதை கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்றதை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணோம். அதுக்கு வி ஜஸ்ட் ஃபாலோட் எ 4 ஸ்டெப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் திங் வந்து ட்ராக்ங்கிறதுனா எத்தனை கால்ஸ் பேசுறாங்கிறதெல்லாம் வேணும். இதுக்கு வந்து கால்லைசர், CALLYZER நினைக்கிறேன், கால்லைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு சேல்ஸ் ஏஜென்ட்டையும் அதுல யூஸ் பண்ணிட்டோம்னா போதும். நான் வந்து லீட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸலை வந்து அதில் இம்போர்ட் பண்ணிட்டு எந்த எம்ப்ளாயிக்கு அதை அசைன் பண்றனோ அதை அசைன் பண்ணா போதும். அப்போ அவங்களுக்கு அப்படியே போன்ல வந்து அந்த ஆப்ல வரிசைக்கு வந்துடும், நீ பேச வேண்டிய கால்ஸ் இவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே வந்து கிளியரா வந்துடும். அதுக்கடுத்து அவங்க எத்தனை கால்ஸ் பேசினாங்க அந்த டேல, எந்தெந்த கால்ஸ்ல அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் அதுல வந்துடும். அண்ட் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் பார்ட் வந்து என்னன்னா, அந்த கால்ஸ் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பார்ட்னா ஒரு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து எப்போ பேசணுங்கிறது. அதை மட்டும் அந்த சேல்ஸ் ஏஜென்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா போதும், நமக்கு வந்து நெக்ஸ்ட் அந்த யாருக்கு பேசணுங்கிறத வந்து அதை கண்டுபிடிச்சிடும். அண்ட் அவங்க கொடுக்குற ஒரு ஃபீட்பேக்கையும் அதில் கமெண்டா நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் யார்கிட்டலாம் பேசணுங்கிற இன்ஃபர்மேஷன் ஒரு எக்ஸலை இம்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து அந்த சேல்ஸ் ஏஜென்ட் வந்து பேசுறப்போ என்னென்ன ஃபீட்பேக் வருதோ அதை கமெண்ட்ல வந்து சொல்லிடுறாங்க. இவங்க வந்து 4 டேஸ்க்கு அப்புறம் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க, இவங்க இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. இதையும் நான் வந்து எனக்கு ஒரு எக்ஸல்ல வந்து ஒரு டேட்டாவை கிடைக்குது. அதை வந்து நாங்க அப்படியே வந்து ஒரு சிஸ்டம்ல வந்து ஃபீட் பண்றோம். ஒரு எக்ஸலா சிஎஸ்வி ஃபைல்னு சொல்லுவோம். அந்த சிஎஸ்வி ஃபைலை வந்து அப்படியே வந்து ஒரு எக்ஸல்ல நாங்க இம்போர்ட் பண்றோம், சிஸ்டமுக்குள்ள இம்போர்ட் பண்றோம். அதுக்கு அடுத்துதான் இங்க வந்து நாங்க வந்து ஒரு ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ் வந்து பண்றோம். என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு யூஸ்வலா மல்டிபிள் ஃபேக்டர்ஸை வச்சு, அந்த ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, லொகேஷன், அதுக்கப்புறம் வந்து கால் டூரேஷன், அதுக்கு அடுத்ததா அந்த பர்சனுடைய டெசிக்னேஷன், எந்த பர்சன்ட்ட பேசுறோமோ அவங்க டெசிக்னேஷன். இந்த மாதிரி ஒரு 7 பேராமீட்டர்ஸை நாங்க வந்து ஸ்டடி பண்றோம், அந்த சிஸ்டம்ல வந்து சொல்றோம். அந்த பேராமீட்டரை வச்சு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் டேட்டாவை வந்து இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா, எந்த காம்பினேஷன்ல இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த டெசிக்னேஷன்ல இருக்கிற இவ்வளோ நேரம் பேசுறவங்க வந்து நிறைய கன்வெர்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலிசிஸை வந்து அது வந்து கண்டுபிடிக்குது. ஸோ இதுதான் அந்த அனாலிசிஸ் பார்ட்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணி ஒரு லிஸ்ட்டை வச்சு ரெடி பண்ணி வைக்கிறோம். இது வந்து ஃபுல்லாக ஏஐ சைடில் பண்ணும். இதெல்லாம் பேஸாக வச்சு இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சிஸ்டம் வந்து இந்த காலைசர் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த கஸ்டமர் வந்து சொல்லியிருப்பாரு, என்னைய நாளைக்கு கால் பண்ணு, 4 நாள் கழிச்சு கால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படிங்கிற மாதிரி இல்லாம இப்போ வந்து இந்த 1 டேல வந்து ஒரு 10 கஸ்டமர், ஒரு 100 கஸ்டமர்ஸ் கால் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த 100 கஸ்டமர்ல மார்னிங் ஃபர்ஸ்ட் 10 பேர் நான் யாருக்கு பேசணும் அப்படிங்கிறத இந்த சிஸ்டம் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும். இவன் தான் வந்து
கன்வெர்ட் ஆகிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டேஷ்போர்டில் போய் ஒரு சேல்ஸ் டீம் முன்னாடி கொடுக்குறோம். அவங்கள்ட்ட பேசுறாங்க. அந்த கன்வர்ஷன் வந்து பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. அதே சேல்ஸ் ஏஜென்ட் தான், அதே கால் தான் பேசுறாங்க. பட் தி சிஸ்டம் ஹெல்ப்ஸ் them to identify the right and potential lead. இதை அந்த பிசினஸ் ஓனரால ஈஸியா பண்ணியிருப்பாரு. பட் பிசினஸ் ஓனரால எல்லா கால்ஸையும் எடுத்து பேச முடியாது. அப்போ அதுக்கு அடுத்து இருக்க லேயர்ல இருக்கிறவங்கள நம்ம எப்படி வந்து நம்ம அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம். இப்போ இதை வந்து அப்படி லிட்டரலி நான் எங்க வயல் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, பேசிக்கலி நான் வந்து அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்ல இருக்கோம். எங்க அம்மா ஸ்பீடுக்கு யாராலையுமே வேலை பார்க்க முடியாது. எங்க வயல்ல இருந்து வேலை பார்க்குறவங்க அவங்க வந்து அதுதான் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஷீ இஸ் தி ஓனர். அவங்க அவ்வளவு ஸ்பீடு தான் போய் ஆவாங்க. பட் இப்போ ஒருவேளை இந்த ஏஐ பவர் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சுன்னா என்ன பண்ணி அது கீழே இருக்கிறவங்களையும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம். ஸோ தட் ஐ கேன் பே மோர் ஃபார் தம். எனக்கு அதிக ரிசல்ட் வந்துச்சுன்னா நான் அவங்களுக்கு கொடுக்குற அந்த ரெமுனரேஷன் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத நோக்கி போகலாம் இல்லையா? ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸை எடுத்துட்டு வர்றது தான் அந்த ஏஐ அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளால வந்து இன்னும் நிறையவே விஷயங்களை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த 3 யூஸ் கேசஸ் தான் வந்து இன்னைக்கு மேஜரா கவர் பண்ணணும் அப்படின்னு வச்சிருந்தேன். அண்ட் இதுக்கு அடுத்து ஃபைனலா இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா இப்போ இந்த மொமெண்ட்ல வந்து நம்ம எந்த இடத்துல வந்து நான் வந்து ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் நீங்க இருந்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய கரண்டா இருக்கிற மார்க்கெட்டிங் ப்ராசஸ்ல எந்தெந்த இடத்துல அதிக பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. இந்த இடம் தான் எனக்கு அதிக முதல்ல வந்து இத்தனை ஸ்டெப் இருக்குங்கிறத பிரிச்சுக்கோங்க. அந்த ஸ்டெப்ல இந்த இடத்துல தான் அதிக பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிபிக் ரீஜியன் இருக்கும். அது வந்து உங்களுடைய கான்டென்ட் கிரியேஷன் சைடா இருக்கலாம், இல்லாட்டி வந்து கால்ஸ் வந்து திரும்ப திரும்ப பேசுறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். அதுல எந்த செக்மெண்ட் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்ததா ஓகே இதுதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இதுக்கு நான் வந்து எந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணணும், அதுக்கு நான் எவ்வளவு பட்ஜெட் ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல அண்ட் இது பண்றதுனா எனக்கு எந்த மாதிரியான ஒரு டிஃபரன்ஸ் வரணும் இப்படிங்கிறத நீங்க வந்து மெஷர் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இமெயில் ரெகுலரா வந்து அவுட்பாண்ட் மெயில்ஸ் அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமா அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிபிக் ப்ராசஸ்க்குள்ள அதை கொண்டு வரணும். அதுக்கு அடுத்ததா ஒரு 3 months பீரியட். இந்த 3 monthsல எனக்கு இந்த ஏஐ ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் ஏஐ டூலை யூஸ் பண்ணதுனால எனக்கு என்னோட ஆக்டிவிட்டியில டிஃபரன்ஸ் தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறத வச்சு நீங்க வேலிடேட் பண்ணலாம். வேலிடேட் ஆர் மெஷர் இது பண்ணலாம். இதை பண்ணிட்டு அதுக்கடுத்து ஓகே இந்த ப்ராப்ளமை சரி பண்ணிட்டேன்டா முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து அடுத்த பாட்டிலுக்கு என்ன திரும்ப அங்கே வரலாம். அதே மாதிரி அந்த ஆக்டிவிட்டியை வந்து நீங்க கம்ப்ளீட்டா வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ சிம்பிளா சொல்றதா என்ன சொல்லலாம்னா யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் வாட் நெக்ஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் வாட் இஸ் தி ப்ராப்ளம் கோயிங் ஹியர். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களால வந்து ஈஸியாவே ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கவர். வித் தட் let me lead to any questions. ஒரே நிமிஷம் எனக்கு ஒரு கால் வந்துட்டே இருக்கு. சாரி டு சே அந்த கால் பேசிக்கிறேன். ஹலோ யா ஹாய். நீங்க கேள்வி கேட்க தயாராங்க. அன்மியூட் பண்ணி பேச முடியுமா இல்லை கை உயர்த்தணும்? உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா இந்த கீழே ஜூமில் கீழே வந்து ஒரு ரியாக்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதில் ரைஸ் ஹேண்ட்னு இருக்கும். அதை தொட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியும் யார் கேள்வியோடு இருக்காங்கன்னு. உங்கள் கேள்விக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் அன்மியூட் பண்ணி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஒருத்தர் கை உயர்த்திருக்காங்க. சொல்லியிருக்காங்க அதை ஆன்சர் பண்ணுங்க. ஆமாம், மிஸ்டர் ரமேஷ் மாரியப்பன். நீங்க தயாரா இருக்கீங்களா கேள்வி? குட் ஈவினிங் வேலு. நான் ரமேஷ் பேசுறேன் பெங்களூர்லேருந்து. ஹாய். நான் ஒரு டெக் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கேன் 99 CRMன்னு சொல்லிட்டு. ஸோ பிளாட்ஃபார்ம்ல வந்து நாங்கள் வந்து நீங்கள் ஷேரிங் நிறுத்திடலாமா? ஓகே தேங்க்யூ. மொபைல் ஏஐ பற்றி பேசுனீங்க அண்ட் யூ ஷேர்ட் சம் ஏபிஐ கிளவுட் காலிங் பேஸ் கம்பெனி பற்றிலாம் சொன்னீங்க. இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா அந்த மார்க்கெட்டிங் டூலுக்கு, அதுக்கு எதனா நம்ம வந்து சாஃப்ட்வேர் இருக்குங்களா இல்லை ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணி இது பண்ணுறதா இல்லை ஹவு இட் ஒர்க்ஸ்? அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ நம்ம கிளவுட் இப்போ லீடை வந்து நம்ம செக்ரிகேஷன் பண்ணுறதுக்கு ஏஐ டூல் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ கரண்ட்லி இப்போ எது ப்ரீசேல் லீடெல்லாம் என்னென்ன வருது? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டேப் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கீங்கன்னா ஒரு டேப்புக்கு ஒரு என்கொயரி வந்துச்சுன்னா
ஒரு ஆட்டோமேஷன் டூலை நம்ம சேட்பாட் மாதிரி வச்சு நம்ம பண்றோமா அந்த லீட் செக்ரிகேஷன்ஸ்க்கு எப்படி பண்றோம் அந்த இது? ஆக்சுவலா லீடு செக்ரிகேஷன் இனிஷியலா பண்றது வந்து அந்த பேசிக் கொஸ்டின்ஸ். இப்போ வாட்ஸ்அப்லயே வந்து அந்த ப்ரிலிமினரி கொஸ்டின்ஸ் கேட்கும் அந்த லீடு கிட்ட, நீங்க என்ன மாதிரியான ஆஃபரிங்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கும். அதை தே வில் செலக்ட். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம சேல்ஸ் டீம் வந்து அந்த கால் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட். அப்போதான் வந்து ஆக்சுவலா அந்த சேல்ஸே கன்வெர்ட் ஆகும். ஜஸ்ட் லைக் தட் வந்து கன்வர்ஷன் நடக்காது. அந்த சேல்ஸ் காலை எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும். அது வரைக்கும் எல்லாமே நம்மளோட டிஜிட்டலைஸா இருக்கும். அதுக்கடுத்து அவங்க சொல்றதுதான், அவங்க கால்ஸ் பேசுறத மறந்துருப்பாங்க. பட் சிம்பிளா இல்ல கஸ்டமர் அடுத்த மாசம் தான் கால் பண்ண சொன்னாரு, நம்ம எல்லார்டையுமே பேச முடியாது. இந்த இடத்துல தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த கால் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த காலோட ஃபீட்பேக்கை நீங்க அப்படியே அப்டேட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு டிஸ்கிரிப்ஷன். அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னன்னா, கால் மீ நெக்ஸ்ட் வீக், அவ்வளவுதான். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீக்ங்கிற லாக்ஸ் நீங்க கேப்சர் பண்றீங்க, எது லாக்ஸ் கேப்சர் பண்றோம். அந்த லாக்ல இருக்கிற அந்த நெக்ஸ்ட் டார்கெட் டேட்டை வந்து நம்ம எடுக்கிறோம் அந்த ஏஐல இருந்து. அந்த ஏஐ மூலமா நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து இன்னையில இருந்து அடுத்த புதன்கிழமை அந்த சிஸ்டமே வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா, அந்த கேலண்டர்லவே பிக் பண்ணிரும். நீ சொன்ன அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து இதுதான் நெக்ஸ்ட் டெட்லைன்னு சொல்லிச்சு. ஸோ தே டோன்ட் நீட் டு மேனுவலி செலக்ட் இட். இன்ஸ்டெட் தி சிஸ்டம் வில் ஆட்டோமேட்டிக்கலி செலக்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 1. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த லீடினுடைய டீடைல்ஸ் வந்து நம்ம கேட்போம். அது வந்து ஃபார்மா கேட்காம நீங்க சேட்டாவே சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ ஃபார்ம்னா தான் அவங்க வந்து எங்களுக்கு இது நிறைய டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வாட் எவர் யூ நோ யூ ஜஸ்ட் என்டர் இட். அதை நம்மளோட பேராமீட்டர் கூட நம்ம மேப் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா, அவங்க ராவா கொடுத்த ஒரு டேட்டா நம்மகிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருது. இந்த ஸ்ட்ரக்சர்டு இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம கிட்ட ஒரு டியூரேஷன் கிடைச்சிடும். இந்த ப்ராப்பர் இந்த பேராமீட்டர்ல இருக்கிற ஒரு லீடு கன்வெர்ட் ஆச்சு ஆகலையா, அப்போ அந்த மாதிரி ஒரு சிம்பிளி ஒரு எக்ஸல் ஷீட்டை போட்டு பாக்குறீங்க. அதுல வந்து எந்த இதுக்கு வந்து அதிக டைம் ஆச்சு, எது வந்து அதிக அந்த வந்து லிட்டரலி ஒரு சிஇஓ கிட்ட பேசின லீட்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறோம், அதை லிஸ்ட் பண்ணி பாக்குறோம், அது எத்தனை கால்ஸ்க்கு அப்புறமா கன்வெர்ட் ஆச்சு. அதே இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் கிட்ட பேசின கால்ஸ் வந்து எத்தனை இதுல கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு எக்ஸல் எடுத்து பார்த்தா ஒரு டேட்டா செக்ரிகேஷன் மாதிரி அதை நம்ம வந்து பிரிச்சிடலாம். ஸோ இதை பிரிக்கிறப்போ நான் இப்போ சிஇஓக்குள்ள கன்வர்ஷன் தான் ஆக்சுவலாக ஈஸியா இருக்கும், அதிகமா இருக்கும். ஏன்னா ஹீ இஸ் தி டிசிஷன் மேக்கர். அப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நான் 100 கால் பேச வேண்டியிருக்கு, இதுல 10 வந்து சிஇஓ கால். ஃபர்ஸ்ட் நீ அவங்களுக்கு பேசு, மேனேஜர்ட்ட அப்புறம் பேசிக்கலாம். ஸோ மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா இதை? சம்திங் செக்ரிகேஷன் ஃபோல்டர் டைப் பண்ணிருக்கீங்களா, லேபிளிங் பண்ணிருக்கீங்களா செக்ரிகேஷனுக்கு? இது இந்த செக்ரிகேஷன் வந்து இப்போ ஒரு பர்టిక్యులர் கஸ்டமருக்காக தான் பண்ணோம். ஸோ ஸ்பெசிஃபிக்கா அந்த ஒரு இதுக்கு தான் பண்ணோம். ப்ராடக்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணல. இந்த ஐடி சர்வீசஸ்ல ஒரு ஸ்பெசிஃபிக் பிசினஸ் யூசருக்காக நாங்க பண்ணியிருந்தோம். ஸோ ப்ராடக்ட் மாதிரி திங்க் பண்ணலாம், பட் அவங்க பட்ஜெட்ல நம்ம பண்றோம். ஸோ அவங்களுடைய அந்த பேராமீட்டருக்காக பில்ட் பண்ணிட்டு அதை வந்து கொடுத்தோம். ஸோ திஸ் இஸ் ஹவ். You are there in India or outside? Yeah, I'm in Chennai. Yes, I'm in Chennai. Yeah. Okay, now Wednesday I'm coming. I will definitely catch up you. Yeah, I'm sure, definitely. Yeah, we'll meet. Super, nice, great. Thanks so much for your question. Yeah. Okay, and last one our chat பார்க்குறேன். How AI tech helps tourism industry. Simple sir, நான் போன வாரம் தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிகிள் பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஒரு அவதார் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு லேடி. அந்த 1 minute உள்ள ஓகே, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ். செஷன் இருக்கேன். சரிங்க சார். ஸோ ஒரு சாரி ஃபார் தி இன்டரப்ஷன், நான் மட்டும் தான் ஆஃபீஸில் இருக்கேன். ஸோ ஓகே, ஸோ ஒரு ஆர்டிகிள் பார்த்தேன். அதில் வந்து ஒரு டூரிசம் இண்டஸ்ட்ரி எந்த ஏஜென்சின்னு கூட தெரியாது, பட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அவதார் வந்து ஒரு லேடியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த லேடிக்கு ஒரு பேரும் கொடுத்துருக்காங்க. அந்த லேடி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படி ஒரு லேடியே கிடையாது, பட் அந்த லேடி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எந்தெந்த இப்போ கோவா போனால் நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து அது சொல்லும். ஒன்றும் இல்லை, பின்னாடி ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் இருக்காரு. அவர் வந்து கோவா பேக்கேஜுக்கு அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறாங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அந்த அவதாரை கோவா போனால் எப்படி இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ லிட்ரலி ஒரு டூரிசம் ஏஜென்சி வந்து இதை அந்த அவதாரை மட்டும் பிராண்ட் பண்ணிட்டாங்கன்னா போதும், அவங்க எந்தெந்த ஏரியாலாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அங்கே வந்து ஒரு மாடலை போட்டு ஃபோட்டோ ஷூட் போட்டு அப்படி எதுவுமே பண்ணணும் தேவையில்லை. அந்த என்கேஜ்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது மூலமாக கிரியேட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஒன் ஆஃப் தி வே ஹவு டூரிசம் கேன் ஹெல்ப்.
பட் இது வந்து ரொம்ப சின்னது தான். இதுக்கு முன்னாடி நாங்க இன்னொரு ஒரு யூஸ் கேஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து என்ன அப்படின்னா இந்தியாவுக்குள்ள, பட் இது இந்த ஃபோரம்ல சொல்லாமான்னு தெரியல, அது இன்னொரு கிளைண்டோடது. ஒரு ஓவர்வியூவா மட்டும் சொல்றேன். ஃபாரினர் இந்தியாவுக்குள்ள வராங்கன்னா எங்கெங்க ஸ்பெண்ட் பண்றாங்க, எங்கெங்க என்னென்ன ஸ்பெண்ட் பண்றாங்கிற ஒரு டேட்டாவை மட்டும் ஸ்டடி பண்ணி நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த டூல் வந்து கண்டுபிடிச்சு சொல்லும். ஸோ தி தி டூரிசம் ஏஜென்ட் கேன் ஃபோக்கஸ் ஆன் a specific area where the probability is high to get business. ஸோ இந்த மாதிரியான இம்பாக்ட் வந்து அதால பண்ண முடியும். அடுத்து திருப்பூர் இருந்து அலோசியஸ் சார் அணிஞ்சிருக்காங்க. வணக்கம் 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 சார். வணக்கம் சார். ரொம்ப அழகா சிம்பிளா சொன்னீங்க எங்களை மாதிரி ஆளுகளுக்கு. தேங்க்யூ சார். நான் வந்து ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கேன், சிபிஎஸ்இ ஸ்கூலு. ஓகே சார். அதுக்காக இந்த ஏப்ரல் மேல வந்து நிறைய மாணவர்கள் புதுசா பள்ளியில சேர்ப்பதற்காக எண்ணிக்கையில நம்பர் சேர்ப்போம். பட் இது என்னன்னா அந்த செக்ரிகேஷன், அவங்கள வந்து அவங்களால அஃபோர்டபிலிட்டி இருக்குதா, அதே மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா, அப்புறம் அவங்கள சில நேரங்கள் நம்ம போய் அந்த குழந்தைகளை திருப்பி அழைக்கும் போது நிறைய பேரண்ட்டுக்கு வந்து எரிச்சல் ஆயிருது. ஏற்கனவே படிக்கிறவன் அப்படின்றப்ப அந்த யாரை வந்து நம்ம சரியான ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பள்ளிக்கூடம் நம்ம எங்களுக்குன்னு ஒரு சில தரங்கள் வச்சிருக்கோம், ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸு, அந்த மாதிரி சில குவாலிட்டி நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். அந்த பேரண்ட்டை சரியாக ரீச் பண்ணுறதுங்கிறது நிறைய நம்ம போகும்போது தெரியுது மார்க்கெட்டுக்குள்ள எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் வேணும், இல்லாட்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வேணும், ஸ்போக்கன் வேணும்னு சொல்லுவாங்க. பட் அது அந்த மாதிரியான பேரண்ட்டை சரியாக ரீச் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ டூல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம எங்களுக்கு இப்போ 1000-2000 பேர் நாங்கள் ரீச் பண்ணுறது முக்கியம் கிடையாது. அந்த 2000ல் எங்களுக்கு வேண்டியது 100-150 பேர் தான். அதை எப்படி சரியாக டார்கெட் பண்ணி வேலை செய்யறதுங்கிறது தான் அந்த நான் பார்க்கக்கூடிய ஒரு நான் தேடக்கூடிய ஒரு விஷயமா இங்கே நான் வைக்கிறேன். ஆக்சுவலா உங்களுக்கு ஏஐ தான் தேவை அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஈஸியா வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும் வித்தவுட் ஈவன் ஏஐ. சாதாரண ஒரு டூலை வச்சு கூட பண்ணலாம். ஏன்னா ஏஐ வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து ஒரு டெய்லி ஒரு 1000 பேர் நாங்கள் ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு இது வரலாம். பட் உங்களுக்கு ஏஐ சைடில் வந்து பார்க்கும்போது அந்த பேரண்டோட என்கேஜ்மெண்ட்ஸ், இப்போ அவங்கள வந்து நம்ம அவங்கள்ட்ட பேசாம அவங்கள நம்மள்ட்ட வந்து ரெகுலரா என்கேஜ் பண்ண வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன, அந்த டைரக்ஷன்ல போயிட்டு அந்த இது வந்து இப்போ வந்து வாய்ஸ் இருக்கு. பட் இப்போ ஜெமினி வந்து அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுக்காங்க கூகுள். ஏன்னா பேசவே செய்யலாம் நம்ம ரீஜனல் லாங்குவேஜ்ல, பட் இன்னும் தமிழுக்கு வரல. அது வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்க என்ன பண்ண முடியும்னா அவங்க பேசுறதையே நம்ம வந்து நம்ம டேட்டாவா கேட்க ஆரம்பிக்க முடியும். உங்க குழந்தைக்கு வந்து என்னென்னலாம் வந்து தேவைன்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அவங்க அதை வந்து நம்ம கைட் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா உங்க குழந்தைங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க, அந்த ஸ்போர்ட்ஸ்ல எந்த ஸ்போர்ட் வந்து உங்க குழந்தைங்களுக்கு வந்து தேவை நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டு அதையும் அப்படியே நம்ம கிட்ட என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, நம்மளோட ஃபோக்கஸ் என்ன இருக்கு, இந்த ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பேரண்டோட தேவையை தான் நம்ம ஆக்சுவலா சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்க ஈஸியா அந்த அந்த செக்மெண்ட் அந்த லீடை வந்து வேலிடேட் பண்றது, ப்ராஸ்பெக்ட் வந்து கரெக்டா வேலிடேட் பண்றதுன்னு சொல்லுவோம், அதை வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நன்றி நன்றி சார். நாங்கள் வர்றோம். கண்டிப்பா சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இல்லை சார், வேற யாரும் கேள்வி இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ஒருத்தர் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, சாம்குமார்னு. ஐ ஹேவ் அ டவுட். வி கிரியேட் கண்டென்ட் ஆஃப் ஏஐ, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதெல்லாம் சேம் ஃபார்மெட்டில் வருது. சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணும்போது, ஐ மீன் அப்லோட் பண்ணும்பொழுது இட் ரிஜெக்ட்ஸ் பிகாஸ் ஆல்மோஸ்ட் சேம் ஃபார்மேட் அப்படிங்கிறது அவரோட கன்சர்னாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல. அதான் சார், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த தான் சொல்லியிருந்தேன். நான் என் பிசினஸை பத்தி அதுக்கு சொல்றதுக்கே எனக்கு 3 மணி நேரம் ஆச்சு. ஸோ இப்போ வந்து இப்போ இதுல ஃப்ரீ பிக்ல வந்து ஒரு நியூ ஃபீச்சர் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா நம்மளே நமக்குன்னு ஒரு அவதார் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து பிரீமியம் அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல வரும். அதை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து வேற யாருக்குமே அது கொடுக்காது அந்த பர்டிகுலர் அவதார். அதை பேஸா வச்சு நம்ம கான்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து வராது. நம்ம ஜஸ்ட் நெட்ல வந்து கிடைக்கிற ஒரு ப்ராம்ப்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லாம நம்மளோட நம்மளே நம்ம டிசைன் பண்ணிட்டு அது சென்ட்ரிக்கா நம்ம எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா we can solve that problem. சூப்பர், தேங்க்யூ. Yes sir. நேரம் நெருங்கிட்டு இருக்கு, அதனால கேள்விகள் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். Yes sir. They can reach me offline sir anytime I'm. அதுக்கப்புறம் உங்களை என்னன்னு அதை ஷேர் பண்ணிடுங்க. வேண்டாம் கேட்டு. ஷூர். Sure. தேங்க்யூ ஸோ மச்ங்க. ரொம்ப எளிமையாக, ரொம்ப சிம்பிளாக, அழகாக சொன்னீங்க. உங்களோட யூஸ் கேஸை எடுத்து காமிச்சிருக்கீங்க. அந்த ஹை சேர் ஃபர்னிச்சர்ஸ்லாம் எடுத்து காமிச்சிருக்கீங்க. ரொம்ப நீங்கள் உங்களோட
கான்செப்டே சிம்பிளிசிட்டி இஸ் த பெஸ்ட் அண்ட் காமன் சென்ஸ் இஸ் த பெஸ்ட் வே டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். அது ரொம்ப அழகாகவும் பேச்சிலையும் தெரிஞ்சு. வேல்முருகன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி.